இங்கே சென்னையில் என்ன பண்ணுவோம்னா சைக்கிள் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டிக் மாதிரி வந்து ஒரு இது மாதிரி வரும். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் சைக்கிள் ஸ்டாண்ட் சென்னையில் இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டு இருக்கும். பட் நான் என்ன பண்ணேன், ஒரு 2 வருஷம் பாட்டி வீட்டில் போய் படிக்க போயிட்டேன். அது வந்து திருவண்ணாமலையில் போய் படிக்க போயிட்டேன். இங்கே எனக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டெல்லாம் அந்த ஒரே ஸ்டாண்டு தான், இப்படி தள்ளி விட்டு சைக்கிளை நிற்க வைக்கிறது. அங்கே போன உடனே ஒரு 2-3 நாள் கழித்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள சைக்கிளில் தான் இருந்தாங்க. நான் எங்களுக்கு வீடு கிட்டனால நான் ஆட்டோவில் வந்துடுவேன். அப்போ என்ன பண்ணால் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு எடுத்து வந்து அவள் சைக்கிள் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்டு போட்டு நிற்க வச்சிடுறேன், நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்துடுறேன், மேம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி போனான். அதான் சைக்கிள் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. நான் சைக்கிள் வாங்கிட்டு ரொம்ப நேரமாக சுற்றி பார்க்குறேன், எங்கடா ஸ்டாண்டை காணும். ஏன்னா நான் பார்த்த மாடல் ஸ்டாண்டே வேறு, நான் ஃபுல் பார்த்தது அது வரைக்கும் நான் அந்த ஒரு ஸ்டாண்ட் நான் போட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு ஸ்டிக்கு மாடல் தான். நானும் சுற்றி ஸ்டாண்டெல்லாம் எனக்கு தெரில. அவள் வர வரைக்கும் நான் சைக்கிளை பிடிச்சினே நின்றுந்தேன்.